Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. 69 படம் நடிச்சிருக்காரு. கேரியருடைய உச்சம்னு சொல்றாரு. ஆனா மொத்தமாகவே சொத்து 800 கோடி காட்டுறாரு. ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம்னா இந்த 5 ஆண்டுகளே நீங்க 1000 கோடி வாங்கியிருப்பீங்க. அப்ப 30 வருஷமா நடிச்சது அப்ப உங்க சொத்தை மறைக்கிறீங்கல்ல. 2021க்கு பிறகு மனைவி வருமான வரியை தாக்கல் பண்ணலங்கிறாரு. ஏன் வருமான வரி தாக்கல் பண்ணல? மனைவி கேள்வி கேட்ட உடனே மனைவி மேல அந்த சொத்தை புறத்தையும் எடுத்து தன்னுடைய கார் டிரைவருக்கு கொடுத்தாரு. இவர்தான் நேர்மையான ஊழலான மாற்றத்துக்கான வரப்போறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இந்த மூன்றுக்குமான ஒரு மாற்றாக ஒரே மாற்று, நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்றுங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா ராகுலாங்கிற போட்டியில என் மக்கள் ஓட்டுக்கு பணத்தை வாங்காம 36 லட்சம் பேர் போட்டிருக்கான், அதை நான் ஏமாத்த மாட்டேன்னு சொல்லி தனிச்சு நிற்கிறார். இதுதான் மாற்று. இந்த மாற்றம் நிச்சயமாக ஒரு பெரும் மாற்றமாக வரும். உலகம் முழுமைக்கும் பெரும்பான்மைகளை சிறுபான்மை தான் வீழ்த்திருக்கு. அதுக்கு புர்கினோ ஃபாசோ அப்படிங்கிற ஒரு நாடு நீங்க பார்த்திருப்பீங்க, படிப்பீங்க. இப்ராஹிம் ட்ரோடே 2019க்கு பிறகுதான் அதிகாரத்துக்கு வராரு. 5 ஆண்டுகள்ல வெறும் பருத்தி, தக்காளி, தன்னுடைய இதுல இருக்கக்கூடிய தங்கம், இந்த மூன்றையும் வைத்து இன்னைக்கு உலகத்தின் கடன் இல்லாத நாடு அப்படிங்கிற நோக்கத்தை நோக்கி புர்கினோ ஃபாசோ போயிட்டு இருக்கு. அது அங்க சர்வாதிகார ஆட்சி தான். எல் சால்வடார் அப்படின்னு மத்திய அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கால எல் சால்வடார் முடிச்சிடறேன். எல் சால்வடார் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. அங்க 2016 காலகட்டத்தில் ஒரு மேயர் தேர்தல் நடைபெறுது. அந்த மேயர் தேர்தலில் ஒருத்தர் ஒரு இயக்குனர், ஒரு ஆர்ட் பிலிம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர், அவர் ஒரு அமைப்பத்தோட புதிய ஜனநாயக கட்சி, நியூ ஜஸ்டிஸ் சோசியல் பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்குறாரு. அப்ப அந்த ஊர்ல தான் அந்த நாட்டில் தான் உலகத்திலே அதிக கொலைகள், ஒரு வருஷத்துக்கு 88,000 கொலைகள் நடக்கக்கூடிய நாடு எல் சால்வடார். அந்த எல் சால்வடார் 2019 நடக்கிற தேர்தலில் ஜஸ்ட் பாஸ் மாதிரி 53 விழுக்காடு வாக்கு எடுத்து வெற்றி பெற்றாரு. வெற்றி பெற்ற உடனே ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா 100 ஏக்கர்ல ஒரு பெரிய ஜெயில கட்டுறாரு. உலகத்திலே பெரிய ஜெயில் இப்ப அங்கதான் இருக்கு. நோ பவர், நோ இன்டர்நெட், மக்கள் தொடர்பே கிடையாது, எந்த விதமான வெல்ஃபேரும் கிடையாம நாடு முழுக்கூடிய குற்றவாளிகளை பிடிச்சி ஜெயில போறாரு. குண்டர் சட்டம் போல ஒரு சட்டத்தை கொண்டு முடக்கிறாரு. இன்னைக்கு உலகத்துல வருஷத்துக்கு வெறும் 250 கொலைகள் மட்டுமே நடக்கக்கூடிய நாடாக குறைந்து பாதுகாப்பான நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது சிறுபான்மை தான். ஒரு பெரும்பான்மை 50 வருஷ கட்சியை எல் சால்வடார்ல வீழ்த்த முடியுது. பெரிய பணக்கார கட்சியான காங்கிரஸ் கட்சியை திமுக வீழ்த்துவது சாத்தியம் என்றால் திமுகவையும் வீழ்த்துவது சாத்தியம். அதை நாங்க பண்ணுவோம். திரு களஞ்சியம், ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் மாற்றத்தை இவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். அதனாலதான் என்ன செய்வாங்கன்னா, திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த திமுக சரியா செயல்படாத போது 5 ஆண்டுகளில் மாற்றத்தை திருப்பி அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. உண்மையாகவே ஒரு மாற்று தேவைப்படுது. ஆளை மாற்றுறதுனால எந்த மாற்றமும் இங்க நடக்காது. சிஸ்டம் அப்படியே தான் இயங்கும். இந்த சிஸ்டத்தை மாற்றுகிற பெரும் சக்தி எது அப்படின்னு கேட்டா, அதற்கான கோட்பாடுகளை யார் முன் வைக்கிறான்னா, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் முன் வைக்கிறாங்க. நீங்க உதாரணத்துக்கு நான் எடுத்த உடனே நாங்க சொல்றோம், நாங்க என்ன சொல்றோம், நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா ஒரே கையெழுத்தில் டாஸ்மார்க்கை மூடிடுவோம். ஏன்னா இந்த அதிமுகவும் திமுகவும் வீட்டுக்கு ஒரு குடிநோயாளிய உருவாக்கி வச்சிருக்காங்க. இதனால் இன்னைக்கு தமிழ் சமூகம், பெண்கள் குடும்பம் நடத்த முடியாம கண்ணீரும் கம்பளையுமா தத்தளிக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞனும் போதைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கான். திட்டமிட்டு தமிழ் சமூகத்தை டாஸ்மாக் மாற்று தற்சார்பு பொருளாதாரம். தற்சார்பு பொருளாதாரம் இல்ல, நாங்க வருவாய் ஈட்டுறதுக்கு கேட்கிறோம். வருவாய் ஈட்டுவதற்கு தற்சார்பு பொருளாதாரத்தை நாங்க கொண்டு வர்றோம். டாஸ்மார்க்கு மாற்றாக நாங்கள் பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பாலை நாங்கள் கொண்டுட்டு வர்றோம். அப்போ மாற்று என்பது தலைகீழ் மாற்றம். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லும் போது சொல்லுவாங்க, நான் இந்த வீடு இடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அதுல கொஞ்சம் இந்த மரமாத்து வேலைகள் பார்த்து பெயிண்ட் அடிக்க வந்தவன் கிடையாது. அந்த இடிஞ்சு கிடக்கிற கட்டடத்தை மொத்தமாக தகர்த்தெறிந்து விட்டு ஒரு புதிய கட்டடத்தை கட்டுவதற்காக வந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 60 ஆண்டு காலத்துல திராவிடம் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டுக்கு எதிரா ஒரு புதிய கோட்பாடு, தத்துவம் இல்லவே இல்லை. அதனாலதான் அதிமுக திமுகன்னு இருந்தாங்க. இப்பதான் முதல் தடவையா தமிழ் தேசியம் என்கிற கோட்பாடு யுத்த களத்துக்கு திராவிடத்தை எதிர்த்து ஏறி அடிக்குது. அதனாலதான் இன்னைக்கு அதிமுக திமுக இப்ப வந்திருக்கிற விஜய் இவர்கள் எல்லோருமே திராவிட சிந்தனையாளர்கள் ஒரு பக்கம் நிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் என்கிற நாம் தமிழர் கட்சி, என் உயிர் அண்ணன் செந்தமிழர் சீமான் ஒரு பக்கம் போர்க்களத்துல நாங்க நிக்கிறோம். அப்ப நாங்கள் எதை மாற்ற
போறோம் அப்படின்னா இந்த எதிர் அணியில் இருக்கக்கூடிய இவர்களை எல்லோருமே தமிழக அரசியல் களத்தில் இருந்து தமிழர்களுடைய மனதில் இருந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரியவே கூடாத வார்த்தையா இந்த திராவிடத்தை இந்த நிலப்பரப்பில் இருந்து அடிச்சு ஒழிக்கிறதுக்கு தான் நாங்கள் களத்தில் மாற்றம் என்கிற சிந்தனையோடு நாங்கள் நிற்கிறோம். இதை மக்கள் உறுதியா புரிஞ்சுக்குவாங்க. Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbadur.